ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சிம்பிளி ஸ்போக்கன் இங்கிலீஷ். வாங்க இன்றைக்கி இந்த சீரீஸோட 2வது வீடியோவை பார்க்கலாம். சென்ற வீடியோவில் நாம் சின்ன சின்ன வாக்கியங்கள் எப்படி அமைக்கிறதுன்றதை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் அந்த சின்ன வாக்கியங்கள்லேருந்து எப்படி பெரிய வாக்கியங்களை உருவாக்குறது அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்க்க போகிறோம். சரிங்களா? வாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் பயன்படுத்துகிற முறை என்ன அப்படின்னா, இதை போட்டு பாருங்கள். தமிழில் நான் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பேன், அதை எப்படி இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது, இல்லைன்னா இங்கிலீஷ் வாக்கியங்களை எப்படி உருவாக்குறது அப்படின்னு கேட்டிருப்பேன். சரிங்களா? அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஈக்குவலண்ட் சென்டென்ஸு ட்ரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா நீங்கள் போதும், உருவாக்குனீங்கன்னா போதும். ஓகேங்களா? அதை மட்டும் கற்றுக்கோங்க. அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? முதல்ல வீடியோவை அந்த தமிழ் சென்டென்ஸை பார்த்தோன்னே வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மனசுக்குள்ளேயே ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸை உருவாக்கிடுங்க. இந்த தமிழ் சென்டென்ஸுக்கு ஏற்ற இங்கிலீஷ் சென்டென்ஸை உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் நான் ஆன்சர் கொடுக்கும்போது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்து நீங்கள் உருவாக்கியிருக்க சென்டென்ஸு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. என்ன கரெக்ஷன் தேவைப்படுதோ அந்த கரெக்ஷனை நீங்களே நான் சென்டென்ஸ் கொடுக்குறேன் இல்லையா, அது கூட கம்பேர் பண்ணி பார்த்து நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. ஓகே? அதையும் மீறி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? அவன் நிறுத்தினான். அவன் நிறுத்தினான். இப்போ நீங்கள் வீடியோவை நிறுத்திட்டு அவன் நிறுத்தினான் இதை இங்கிலீஷில் சொல்லி பாருங்கள். என்ன வருது பாருங்கள். இப்போ நான் கொடுக்குற ஆன்சர் கூட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். He stopped. He stopped. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். அவன் நிறுத்தப்பட்டான். எப்படி சொல்லலாம்? அவன் நிறுத்தப்பட்டான். He was stopped. He was stopped. அவன் பிடித்தான். அவன் பிடித்தான். He caught. He caught. அவன் பிடிக்கப்பட்டான். அவன் பிடிக்கப்பட்டான். He was caught. He was caught. நேற்று நான் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்த பொழுது செல்வியை பார்த்தேன். இவ்வளோதான். நேற்று நான் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்த பொழுது செல்வியை பார்த்தேன். எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம் பாருங்கள். ஈஸி டெக்னிக் ஒன்று இருக்குது. செகண்ட் பார்ட் இருக்குது பாருங்கள். செல்வியை பார்த்தேன் அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் நேற்று கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்த பொழுதுன்றதை சொல்லணும். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். நான் செல்வியை பார்த்தேன், ஈஸியாக சொல்லிடலாம். ஐ சா செல்வி எப்போ? while I was playing cricket yesterday. அவ்வளோதான். நான் வாங்க ஆசைப்படுகிற கார் இதுதான். சொல்லுவோம்ல, நான் வாங்க ஆசைப்படுற கார் இதுதான் அப்படின்னு. இதை எப்படி சொல்லலாம்? இதுதான் அந்த காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஆரம்பிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். This is the car I want to buy. அவ்வளோதான். This is the car I want to buy. நேற்று ஒருத்தரை பற்றி சொன்னேன்ல, அவர் இவர் தான். அதுதான் எப்படி சொல்லலாம்? நேற்று நான் ஒருவரை பற்றி சொன்னேனே, அவர் இவர் தான். இதை எப்படி சொல்லலாம் பாருங்கள். ஒன்றும் கஷ்டம் கிடையாது. கொஞ்சம் யோசித்தோம்னா வந்துடும். அப்படியே யோசித்து பார்க்க வேண்டியதான். அவ்வளோ ஒரு கஷ்டமான சென்டென்ஸ்லாம் கிடையாது. பாருங்கள். This is the man. அவர் இவர் தான். செகண்ட் பார்ட்லேருந்து ஆரம்பிங்க, வேலை முடிஞ்சிடும். This is the man I spoke of yesterday. I spoke about yesterdayன்னு சொன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் இது பெட்டராக இருக்கும். This is the man I spoke of yesterday. இவ்வளோ தாங்க இங்கிலீஷ். ஒரு கஷ்டமும் கிடையாது. ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. முதல்ல வீடியோவை நிறுத்திட்டு தமிழ் சென்டென்ஸுக்குள்ளே இங்கிலீஷ் சென்டென்ஸை நீங்கள் உருவாக்குங்க. அதுக்கப்புறம் என்னுடைய ஆன்சர் கூட கம்பேர் பண்ணி பாருங்கள். அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாமா? இந்த போட்டியிலேயே இந்தியா தான் சிறந்த டீமாக உள்ளது. எப்படி சொல்லுவீங்க? இந்த போட்டியிலேயே இந்தியா தான் சிறந்த டீமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம்? ட்ரை பண்ணுங்கள். ரொம்பலாம் சிரமப்பட வேண்டாம். பாருங்கள், சிறந்த டீமாக உள்ளது எது? இந்தியா. அதுலேருந்து ஆரம்பிங்க. இந்தியா இஸ் த பெஸ்ட் டீம் ஆஃப் த டூர்னமெண்ட். போதும். இந்தியா இஸ் த பெஸ்ட் டீம் ஆஃப் த டூர்னமெண்ட். அடுத்தது வாங்க. செய்திகளின் எண்ணிக்கை இருக்கு இல்லையா, நிறைய செய்தி சொல்லுவோம். அந்த எண்ணிக்கையெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ஓகே, அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம்.
நிறைய செய்தி வச்சுருப்பீங்க, அதை எப்படி தப்பு இல்லாமல் இங்கிலீஷில் சொல்கிறது. ஓகேவா? நான் உனக்கு 2 நியூஸ் வச்சுருக்கிறேன், 3 நியூஸ் வச்சுருக்கிறேன், ஓகேவா, 2 நியூஸ் 3 நியூஸ் எப்படிலாம் சொன்னோம் அப்படின்னா அது தப்பு. அப்படி சொல்லக்கூடாது. ஓகே, அதுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்குது, அப்படி தான் சொல்லணும். அப்படி தான் சொன்னால் அது கரெக்டு. சரிங்களா? அதை எப்படி சொல்லலாம்? ஓகேவா? ஐ ஹாவ் மெனி பீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃபார் யூ. எப்படி சொல்லணும்? ஐ ஹாவ் மெனி பீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃபார் யூ. இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ப்ளூரல். ஓகேவா? வாங்க, இப்போ நம்ம லாங் சென்டென்ஸ் இது வரலையும் பார்த்தோம். இப்போது ஒரு சின்ன சென்டென்ஸ், அப்புறம் அதுலேருந்து லாங் சென்டென்ஸ் எப்படி உருவாக்குறது பார்க்கலாமா? இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்கள். அவன் போய்கொண்டு இருக்கிறான். இதை மட்டும் சொல்லணும். அவன் போய்கொண்டு இருக்கிறான். கொண்டு இருக்குது, அப்போ கண்டினியூஸ் டென்ஸு எப்படி சொல்லணும்? யோசிங்க. எஸ், இந்த இடத்துல வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ஆன்சரை ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் கூட அதுக்கான ஆன்சரை சொல்லலாம். ஹீ இஸ் கோயிங். ஹீ இஸ் கோயிங். இவ்வளோ தான். சரி, அவன் போய்கொண்டு இருக்கிறான் சொல்லிட்டீங்க. சிம்பிளாக சொல்லணுங்க. நான் போகிறேன். இவ்வளோ தான், வேறு எதுவும் எனக்கு வேண்டாம். எப்படி சொல்லலாம் பாருங்கள். நான் போகிறேன். இவ்வளோ தான். சொல்லுங்கள் பார்க்கலாம். கொஞ்சம் யோசிங்க. ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. நான்கு என்ன? ஐ. போகிறதுக்கு என்ன? கோ. அவ்வளோதான். ஐ கோ. இவ்வளோ தான். ஐ ஆம் கோயிங்லாம் வேண்டாம். சிம்பிளாக எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஓகேவா? சரி, இப்போது இதை பாருங்கள். அவன் போகிறான். இதை சொல்லுங்கள் பார்க்கலாம். அவனுக்கு என்ன, போகிறதுக்கு என்ன போட்டுற வேண்டியதான். ஆனால் இது தேர்ட் பர்சன் சிங்குலர், அப்போ வேர்பு கூட எஸ் சேர்க்கணும். ஓகேவா? போடலாமா? அவ்வளோதான். ஹீ கோஸ். ஹீ கோஸ். அவள் படிக்கிறாள். அவள் படிக்கிறாள். அதே தான். அவள்ன்றது ஷீ, தேர்ட் பர்சன் சிங்குலர் தான். ஷீ ரீட்ஸ். ஷீ ரீட்ஸ். ஷீ ஸ்டடீஸ்னு சொல்லலாம். இப்போ பாருங்கள், இதை பேஸ் பண்ணி நான் வாங்குகிறேன், அடுத்தது நான் வாங்கவில்லை, அடுத்தது கேள்வி கேட்கணும். நான் வாங்குகிறேனா, நான் வாங்கவில்லையா? இந்த மாதிரி ஒரு 4 சென்டென்ஸ் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் ஃப்ரேம் பண்ணி கற்றுக்கிட்டிங்கன்னா இங்கிலீஷ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வாங்குகிறேன், ஐ பை. நான் வாங்கவில்லை, ஐ டோன்ட் பை. ஐ டூ நாட் பைன்னு சொல்லலாம். நான் வாங்குகிறேனா, டூ ஐ பை. நான் வாங்கவில்லையா, டூ ஐ நாட் பை அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா டோன்ட் ஐ பைன்னு சொல்லலாம். இவ்வளோதான். நான் வாங்குகிறேன், நான் வாங்கவில்லை, நான் வாங்குகிறேனா, நான் வாங்கவில்லையா? இந்த வீடியோவுடைய முக்கியமான பார்ட் அப்படின்னா இதை நீங்கள் எடுத்துக்கலாம். எப்படி கொடுத்துருக்கேன் பாருங்கள். நான் வாங்குகிறேன், ஒன்றுமே செய்யலை, ஐ பை. நான் வாங்கவில்லை அப்படிங்கிறத எப்படி சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஒரு டூ நாட், இது மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ஓகேவா? ஐ டூ நாட் பை. அடுத்தது நானே கேள்வி கேட்குறேன், டூ ஐ பை. இது மற்றவங்கள கேட்கும்போது எப்படி கேட்கலாம் அப்படிங்கிறதுக்கு யூஸ் ஆகும். முதல்ல ஐயை வச்சு கற்றுக்கோங்க. டூ ஐ பை. இவ்வளோ தான். அடுத்தது நான் வாங்கவில்லையா, அதை எப்படி எடுத்துருக்கேன் பாருங்கள். அதை எப்படி கொடுத்துருக்கேன் பாருங்கள். டூ ஐ நாட் பை. அதை டோன்ட் ஐ பைன்னு சொல்லலாம். ஸோ டூ நாட்னு வர்றதை எல்லாத்தையும் நம்ம டோன்ட்டுன்னு சொல்லலாம். இங்கே கொஸ்டின் கேட்கும்போது டூவை மட்டும் வெளியில் எடுத்துருக்குறோம். அதனால் டூ ஐ நாட் பை அப்படின்னு வருது. நீங்கள் டோன்ட்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரெண்டுமே வெளியில் வந்துடும். டோன்ட் ஐ பை. அடுத்தது பார்க்கலாமா? வாங்க. பேசிக்கான சிம்பிள் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி கற்றுக்கிட்டீங்க. இப்போ கொஞ்சம் லாங் சென்டென்சஸ் பார்க்கலாம். சிதம்பரத்தில் இருந்து சென்னை செல்வதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இதுதான். சிதம்பரத்தில் இருந்து சென்னை செல்வதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ட்ரை பண்ணுங்கள். எப்படி சொல்லலான்னு பாருங்கள். எவ்வளவு நேரம் அப்படிங்கிறத இங்கிலீஷில் ஹவு லாங்
அப்படின்னு சொல்லலாம். இப்போ பாருங்கள் ஃபியூச்சர் டென்ஸ், அப்போ வில் வரணும். க்ளூ கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். எஸ். ஹவு லாங் will it take to reach Chennai from Chidambaram? இப்போது இந்த சென்டென்ஸை கவனிங்க. சென்னை சிதம்பரத்தில் இருந்து எவ்வளவு தூரத்தில் உள்ளது அப்படின்னு கேட்கணும். தூரத்தை பற்றி கேட்கணும். தூரத்தை பற்றி கேட்கணும் அப்படின்னாலே நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஹவ் ஃபார். இந்த 2 வேர்ட்ஸை மட்டும் ஞாபகத்தை வச்சுக்கோங்க போதும். ஹவ் ஃபார். ஹவ் ஃபார் இஸ் சென்னை ஃப்ரம் சிதம்பரம் அப்படின்னு கேட்கலாம். ஹவ் ஃபார் இஸ் சென்னை ஃப்ரம் சிதம்பரம். ஹவ் லாங் எவ்வளவு நேரம். ஹவ் ஃபார் எவ்வளவு தூரம். இந்த டிஃப்ரென்ஸை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரியான சென்டென்ஸ் மேக் பண்ணுறது கஷ்டமாகவே இருக்காது. இதை பேஸ் பண்ணி நீங்கள் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி கற்றுக்கோங்க. ஓகேவா? அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாமா? இந்த சென்டென்ஸை கவனிங்க. அவன் நன்றாக பாடுகிறான். அவன் நன்றாக பாடுகிறான். அவன் சொல்லணும், ஆக்ஷன் சொல்லணும், அதுக்கப்புறம் தான் மீதி விஷயங்கள் வரணும். ஓகேவா? இங்கே அவன் என்ன, ஹி. ஆக்ஷன் என்ன, பாடுறது. ஹீ சிங்ஸ் வெல். ஹீ சிங்ஸ் வெல். அவன் ஒரு நல்ல பிளேயர். அவன் ஒரு நல்ல விளையாட்டு வீரன். ஓகேவா? ஹீ இஸ் எ குட் பிளேயர். ஹீ இஸ் எ குட் பிளேயர். இந்த 2 வேர்ட்ஸையும் கவனிங்க. ஹார்ட், ஹார்ட்லி. மேலோட்டமாக பார்க்குறதுக்கு ரெண்டும் ஒரே மீனிங் கொடுக்குமோ அப்படின்னு தோணும். கிடையாது. ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் மீனிங்கில் வரும். இப்போ பாருங்கள். அவன் ஒரு கடும் உழைப்பாளி. இது எப்படி சொல்லலாம்? அவன் ஒரு கடும் உழைப்பாளி. ஹீ இஸ் எ ஹார்ட் ஒர்க்கர். எப்படி சொல்லலாம்? ஹீ இஸ் எ ஹார்ட் ஒர்க்கர். இப்போ பாருங்களேன். இதே ஹார்ட்லியே சொன்னீங்க அப்படின்னா அவன் வேலையே செய்ய மாட்டான் அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா அவன் எப்பயாவது தான் வேலை செய்வான் அப்படின்னு அர்த்தமாயிரும். ஓகேவா? அவர் வேலையே செய்யாதவர். இதை சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹீ இஸ் எ ஹார்ட்லி ஒர்க்கர் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் சில சமயத்தில் ஃப்ரெண்ட்ஸுங்களை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு மேக்கிங் ஃபன், அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை. ஓகேவா? மீட் மை ஃப்ரெண்ட், ஹீ இஸ் எ ஹார்ட்லி ஒர்க்கர் அப்படின்னு சொன்னீங்கன்னா மேலோட்டமாக பார்க்குறதுக்கு நல்ல கடினமான உழைப்பாளி அப்படின்ற மாதிரி தோணும். கிடையாது, அவர் வேலையே செய்ய மாட்டார் அப்படின்னு அர்த்தம். அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாமா? வாங்க, இந்த எவ்ரிடே சென்டென்சஸில் நம்ம அடுத்ததாக நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டுலாம் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள எப்படி உபசரிக்கிறது அது சம்பந்தமான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஹாஸ்பிட்டாலிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது பார்க்கலாமா? வாங்க. உங்களுக்கு குடிப்பதற்கு ஏதாவது வேண்டுமா? வந்தோடனே ஏதாச்சும் கொஞ்சம் அவங்களுக்கு வீட்டில் வாட்டர் ஆர் சம்திங் லைக் தட். ஓகே, ஏதாச்சும் குடிக்கணும் போல் இருக்கும் இல்லைங்களா, ஏதாச்சும் வேணுமான்னு கேட்கணும். எப்படி கேட்கலாம்? would you like to have some drinks? would you like to have some drinks அப்படின்னு கேட்கலாம். சரியா? இந்த சென்டென்ஸை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா திரும்ப திரும்ப சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 டைம்ஸ் சொல்லி பார்க்கணும். அடுத்தது ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்ற டாபிக் எடுத்துக்கிட்டு என்னென்ன சென்டென்ஸ்லாம் நான் இங்கே உங்களுக்கு உருவாக்கி தரணும் அது எல்லாத்தையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அந்தந்த சென்டென்ஸ் எல்லாம் தமிழில் சொல்லி பாருங்கள். அடுத்தது நீங்கள் இங்கிலீஷில் சொல்லி பாருங்கள். அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாமா? நீங்கள் பிஸ்கட் சாப்பிட விரும்புகிறீர்களா? நீங்கள் பிஸ்கட் சாப்பிட விரும்புகிறீர்களா? would you like, அதை அப்படியே வச்சுக்கோங்க, அதை மாற்ற வேண்டாம். would you like to have some biscuits? would you like to have some biscuits? அவ்வளோதான். சரி, வாங்க இப்போ அடுத்தது பணிவோடு கேட்கக்கூடிய சில வாக்கியங்களை பார்க்கலாம். மாடஸ்டி அப்படின்னுவாங்க இல்லையா, அது மாதிரி. ஓகேவா? சரி,
எனக்காக இதை நீங்கள் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்கணும். இதை பணிவாக கேட்குறது. எப்படி கேட்கலாம்? எனக்காக இதை செய்ய முடியுமா? Could you do it for me? Could you do it for me? அப்படின்னு கேட்டால் போதும். குட்டு போடும்போது பணிவோடு கேட்குறது. கேன் போட்டிங்கன்னா அப்படின்னா அதில் அவ்வளோ பணிவு தெரியாது. இதை என்னால் செய்ய இயலாது, அவரும் பணிவோடு தான் சொல்கிறாரு, ஆனால் இயலாதுன்னு சொல்கிறாரு. அதை எப்படி சொல்லலாம்? ஐ குட் நாட் டூ இட் சார். என்னால் செய்ய இயலவில்லை அப்படின்ற ஒரு அர்த்தமும் இதில் இருக்குது. இப்போ அடுத்த சென்டென்ஸ் கவனிங்க. நான் சொல்வது உங்களுக்கு புரிகிறதான்னு கேட்கணும். நான் சொல்வது உங்களுக்கு புரிகிறதா? எப்படி கேட்கலாம்? கொஞ்சம் யோசிச்சா ஈஸியாக சொல்லிடலாம், ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஓகேவா? அப்படியே கொஞ்சம் பாருங்கள். குட் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் சேயிங்? அவ்வளோதான். குட் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் சேயிங்? இதுவே போதும். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வந்துடும், அவ்வளோதான். கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாமே ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு கஷ்டமும் இல்லை. இப்போ இந்த சென்டென்ஸை கொஞ்சம் கவனிங்க. நான் பேனாவை திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லணும். பாசிட்டிவ் சென்டென்ஸ். நான் பேனாவை திருப்பி கொடுப்பேன். என்ன டென்ஷன் பாருங்கள், ஃபியூச்சர் டென்ஸ். ஐ வில் ரிட்டர்ன் திஸ் பென். ஐ வில் ரிட்டர்ன் திஸ் பென். அவ்வளோதான். கஷ்டமாக இருக்குது? எவ்வளோ சிம்பிள் பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. அடுத்தது, இந்த பேனாவை நாளை திருப்பி கொடுப்பாயான்னு கேட்கணும். இந்த பேனாவை நாளை திருப்பி கொடுப்பாயான்னு கேட்கணும். இந்த நாளைங்கிறது மட்டும்தான் இதில் சேர்ந்துருக்கு. எங்கே சேர்க்கலான்னு பாருங்கள். வெரி சிம்பிள். Will you return the pen tomorrow? Will you return the pen tomorrow? அவ்வளோதான். அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போமா? நாளைக்கு இந்த பேனாவை திருப்பி கொடுக்க மாட்டேன்னு சொல்லணும். அதை எப்படி சொல்லலாம்? நான் இதை நாளை கொடுக்க மாட்டேன் எப்படி சொல்லலாம்? அவ்வளோதான். நெகட்டிவ் சென்டென்ஸ். ஐ வில் நாட் ரிட்டர்ன் இட் டுமாரோ. ஐ வில் நாட் ரிட்டர்ன் இட் டுமாரோ. அவன் எப்படி திருப்பி கொடுப்பான்? எப்படி அவன் திருப்பி கொடுப்பான்னாலும் அது ரெண்டு ஒன்று தான். ஓகேவா? இதை எப்படி சொல்லலாம்? கொஞ்சம் யோசிச்சுன்னா டக்குன்னு சொல்லிடலாம், ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஓகேவா? எப்படின்னு இருக்குது. அப்போ ஹவ். கொடுப்பான் ஃபியூச்சர் டென்ஸ். ஓகேவா? திருப்பி கொடுக்கறது. ஓகேவா? இப்படி தான் பார்க்கணும். ஒரு சென்டென்ஸை ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது இப்படி தான் ஜென்ரலான ஒரு ஐடியாஸ் வந்துடணும். ஹவ் வில் ஹி ரிட்டர்ன் திஸ்? எப்படி சொல்லணும்? ஹவ் வில் ஹி ரிட்டர்ன் திஸ்? அவ்வளோதாங்க. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். நீ யாருன்னு எனக்கு தெரியும். நீ யார் என்று எனக்கு தெரியும். இல்லை தான் ஆரம்பிக்க வேண்டிய இடம் இதுன்றது தான் முக்கியம். எனக்கு தெரியும்னது நீங்கள் ஆரம்பிக்கணும், ஈஸியாக இருக்கும். ஐ நோ ஹூ யூ ஆர். எப்படி சொல்லணும்? ஐ நோ ஹூ யூ ஆர். அவன் யார் என்று எனக்கு தெரியும். ஐ நோ ஹூ ஹி இஸ். அவ்வளோதான். அவன் யார் என்று எனக்கு தெரியும். ஐ நோ ஹூ ஹி இஸ். இந்த சென்டென்ஸ்லாம் நீங்கள் எவ்வளோ தடவை லைஃப்பில் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களோ அவ்வளோதுக்காலும் உங்களால் இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி வந்துடும் உங்களுக்கு. அவள் யார் என்று எனக்கு தெரியும். ஆரம்பிக்க வேண்டிய இடம் இந்நேரம் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். ஐ நோ ஹூ ஷீ இஸ். வெரி சிம்பிள். ஐ நோ ஹூ ஷீ இஸ். அது என்னவென்று எனக்கு தெரியும். இதை எப்படி சொல்லலாம்? அது என்னவென்று எனக்கு தெரியும். இப்போ எனக்கு தெரியும்னு முடிஞ்சாலே ஐ நோன்னு ஆரம்பிக்கணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அப்புறம் எப்படி சொல்லலாம் பாருங்க. ஐ நோ வாட் இட் இஸ். ஐ நோ வாட் இட் இஸ். அவ்வளோதான். அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போமா? அவர்கள் யார் என்று எனக்கு தெரியும். அதே தான். அவர்கள் யார் என்று எனக்கு தெரியும். ஐ நோ who they are. I know who they are. அவ்வளோதான். அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாமா?
அது சரி, நான் யார் என்று உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற சென்டென்ஸை டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள் பார்க்கலாம். நான் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? Do you know who I am? அவ்வளோதான். Do you know who I am? இவ்வளோ தாங்க இங்கிலீஷ். ஒரு கஷ்டமும் கிடையாது. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷ் பேசலாம். இதுவரையிலும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நிறைய வீடியோஸ் இருக்குது பார்க்குறதுக்கு. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? சிம்பிளி ஸ்போக்கன் இங்கிலீஷ்.